இன்னும் சொல்ல போனா பச்சை குழந்தை 2 வயசு குழந்தை கூட கிருஷ்ணகிரியில கதற கதற பாலில் சீண்டல் உட்படுத்தப்பட்டு கொலை செய்கின்றார்னா இந்த ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு பத்திரிகை ஊடகத்திலையும் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் தங்கம் என்ன நிலவரம், வெள்ளி என்ன நிலவரம்னு வரும். இப்போ கொலை நிலவரம் என்ன, பாலியல் சீண்டல் நிலவரம் என்ன, போதைப் பொருள் நிலவரம் என்ன, இதுதான் இப்போ வருது. இப்படிப்பட்ட செய்தி தான் பத்திரிகை ஊடகத்திலே வருது. இந்த ஆட்சியில் திறமையற்ற முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார், பொம்மை முதலமைச்சர் ஆண்டு கொண்டிருக்கின்றார். அதனால் தமிழகம் தலை குனிந்து தலை தொங்கி போயிருக்குது. ஸ்டாலின் கேட்டால் தலை நிமிர்ந்து இருக்குதான். அப்படியா இருக்குது? எவ்வளவு வழக்கு நாம சொல்லல, திமுக அமைச்சரே சொல்றாங்க. 1999 போக்சோ வழக்குகள் 18,000 பாலியல் சீண்டல் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சொன்னா இந்த ஆட்சி மோசமான ஆட்சி தானே? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 3 மாதத்தில் தமிழகம் முழுவதும் இந்த கஞ்சாவை அறவாக ஒழிக்கப்படும். தமிழகம் போதைப் பொருள் இல்லாத மாநிலமாக உருவாக்குவோம். சட்டத்தின் ஆட்சி நடக்கும். தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்கும்.